Hi friends, welcome back to my channel Tailo skills. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா தையல் மிஷின்ல மோட்டார் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் அந்த மோட்டார். இந்த மோட்டாரோட விலை பாத்தீங்கன்னா 850 ரூபாய் வரும். இத வந்து நீங்க அப்படியே சர்வீஸ் சென்டர்லயே மாத்த சொன்னீங்கன்னா அதுக்கு சர்வீஸ் சார்ஜும் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் 1100 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இத வந்து நீங்களே ஈஸியா கழட்டி மாட்டிடலாம். இந்த மோட்டார் அந்த பிளேட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணனும். அந்த பிளேட் வந்து பொசிஷன் பாத்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் வர மாதிரி தான் வெச்சிக்கணும். திருப்பி போட்ற கூடாது. பாத்தீங்கன்னா தெரியும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா கொடுக்கிறேன். பாருங்க. இது வந்து பெல்ட். ஒரு மோட்டார்ல வந்து அந்த மோட்டார் அந்த ஃபிக்ஸ் பண்ற பிளேட், ஒரு பெல்ட், அந்த சுவிட்சும் கொடுத்துருவாங்க. கால்ல ஃபுட்ல வச்சு அழுத்துறதுக்கு. செட்டே வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபாய் வரும். 850 ல இருந்து 1000 ரூபாய் 1100 ரூபாயும் இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன விலையில வேணுமோ அத மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்றேன் அப்படிங்கறத கவனமா பாருங்க. முதல்ல அந்த பெல்ட்ட ரிலீஸ் பண்ணிடலாம். பெல்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த மோட்டார் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். சோ அந்த வீல் உள்ள வந்து போகாது. அப்போ நம்ம வந்து அந்த வீலை வந்து கழட்டியே ஆகணும். சோ அந்த வீலை வந்து கழட்டினா தான் அந்த பெல்ட் வந்து உள் பக்கமா போட முடியும். அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஒரு சில மெஷின்ல பாத்தீங்கன்னா சைடுல ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா அந்த வீல் வந்துரும். ஆனா இந்த மாடல்ல வந்து சைடுல ஸ்க்ரூ இல்ல. இந்த ஸ்க்ரூவை கழட்டினா அந்த வீல் வந்துரும். பாருங்க என்ன பண்றேன்னு. கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஏன் அப்படினா மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் இன்னும் சேவ் ஆகும். சீக்கிரமா தச்சி முடிச்சிடலாம். உங்களுக்கு கால் வலியும் வராது. பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பெடல்லே தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு மெஷின் அப்படியே ஓரம் போட்டுருவீங்க. அப்படி போடாம இந்த ஒரு மோட்டார் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ஸ்டிட்ச் பண்ணலாம். பாத்தீங்கன்னா அந்த வீலை கழட்டிட்டேன். இப்போ அந்த பெல்ட்ட வந்து உள் பக்கமா அந்த கரெக்ட்டா அந்த ஸ்லாட்ல உட்கார்ற மாதிரி பெல்ட் வெச்சுக்கோங்க. வச்சிட்டு அப்படியே ஷாப்ட்ல மாட்ட வேண்டியதுதான். எப்படி கழட்றீங்களோ அப்படியே பொசிஷன்லயே மாட்டிக்கோங்க. இது கழட்றத பத்திலாம் யோசிக்காதீங்க. ஈஸியா கழட்டி மாட்டிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா வந்துரும். அவ்வளவுதான். டைட் பண்ணிட்டு லைட்டா கொஞ்சம் அந்த ஸ்லாட்ல ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட் ஆயிடும். இப்போ அந்த ஸ்க்ரூவை அப்படியே போட்டு விட்டுறலாம். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஈஸியா அந்த பெல்ட்ட மாட்டி இருக்கேன் அப்படினு. சோ பெண்கள் வந்து இந்த வீடியோ வந்து கவனமா பாருங்க. நீங்களே வந்து வீட்லயே கழட்டி மாட்டிக்கலாம். இதுக்காக சர்வீஸ் சென்டர் போகணும்னு அவசியமே இல்ல. அந்த கீழ பாத்தீங்கன்னா மெஷின்ல நார்மலா ஒரு ஸ்க்ரூ எப்பவுமே வரும். அது வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் போடுறாங்க. சப்போஸ் அந்த ஸ்க்ரூ இல்லனாலும் நீங்க வாங்குற மோட்டார் செட் கூடயே ஒரு ஸ்க்ரூ கிடைக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மெஷின்ல வரும். அப்படி வரலனா உங்களுக்கு அந்த பாக்ஸ்லயே வந்துரும். கவலைப்படாதீங்க. இப்போ அந்த மோட்டார்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ அந்த வயர் வந்து அந்த டேபிள்ல அந்த ஸ்லாட்ல போற மாதிரி வெச்சு பொசிஷன் பாத்துக்கோங்க. மோட்டார் இந்த பொசிஷன்ல தான் நிக்கணும். வயர் வந்து மேல் பக்கமா இருந்ததுன்னா அது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். சோ அது வந்து கீழ அப்படி போற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இதுல வந்து அந்த நெட் வந்து கரெக்ட்டா அந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா நெட். சோ அத மட்டும் நம்ம கழட்டிக்கலாம். வாஷரும் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு வாஷர் இருக்கும். உள் பக்கம் ஒரு வாஷர், வெளிய அதுக்கு மேல பிளேட் வச்சு அதுக்கு மேல ஒரு வாஷர் போடுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. நீங்க மாத்தி எதுவும் போட்ற கூடாது. பாருங்க கரெக்ட்டா கவனமா பாருங்க. உள்ள ஒரு வாஷர் இருக்கு. அதுக்கு மேல தான் அந்த பிளேட் வைக்கணும். பிளேட் பொசிஷன் பாருங்க. அந்த இம்ப்ரஷன் வந்து இப்படி வெளி பக்கமா இருக்கணும். அந்த ஒரு கை மேல இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து மேல் இப்போ நான் வச்சிருக்கிற பொசிஷன்லயே நீங்க பார்த்து போட்டீங்கன்னா கரெக்ட்டா வந்துரும். அந்த வாஷர் போட்டாச்சு. இப்போ அந்த நெட் போட்டு டைட் பண்றோம். இப்போ அந்த நெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பேனர் தாங்க தேவைப்படும். 6 7 ஸ்பேனர்.
ஒரு 6-7 ஸ்பேனரும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் இருந்தாலே போதும், மோட்டரை ஈஸியாக கழட்டி மாட்டிடலாம். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கை டைட்லேயே வச்சுக்கோங்க. அது அந்த ஷேக் இருக்கணும். நம்ம அந்த மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒயரை வந்து உள்ளே தள்ளிட்டேன். இப்போ அந்த பெல்ட்டு வந்து அந்த புள்ளியோட அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக உட்காரணும். அந்த ஸ்லாட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் மட்டமாக வச்சு இந்த பள்ளத்தில் வச்சுட்டு, இதை வந்து அந்த அங்கே ஒரு ஸ்லாட் இருக்கும் கீழே மிஷினில், அந்த ஹோல்ஸ்க்கு நேராக அந்த ஸ்க்ரூவில் ஒரே ஒரு வாஷர் மட்டும் போட்டு உங்களுக்கு எல்லாமே செட்டாக வந்துடும். அதில் வாஷரு, ஸ்க்ரூ, பெல்ட்டு, புள்ளி எல்லாமே கிடச்சிரும். அப்படியே டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு ஷேக் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணுங்கள். பெல்ட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா மிஷின் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓடும். அவ்வளோ லூஸ் இருக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக கையிலே லைட்டாக இழுத்து பிடிச்சி லைட்டாக டைட் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அழுத்தி டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுங்கள். அது அந்த பொசிஷன் லைட்டாக கொஞ்சம் கையில் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணாலே போதும். பெல்ட்டு வந்து ரொம்ப டைட் இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸி மோட்ரு கழட்டி மாட்டுறதுன்னு. இதுக்காக நீங்கள் இன்னொருத்தர் எதிர்பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. சர்வீஸ் சென்டருக்கும் போக வேண்டியதில்லை. நீங்களே வாங்கிட்டு வந்து கழட்டி மாட்டிடுங்க. இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் இருக்கணும் பெல்ட்டில், ரொம்ப டைட் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த ஃபீலிங் வந்து கரெக்டாக ரொம்ப அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து அந்த ப்ளக்கில் வந்து அந்த சுவிட்சு கூட கொடுக்குற ஒரு ஆப்போசிட் ஒரு பின் ஒன்று இருக்கும், அதில் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், அப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து அதை வந்து மறுபடியும் கழட்டிட்டு அந்த கீழ் வழியாக கொடுத்து டைட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அந்த பின்னு டைட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ப்ளக் பாயிண்டில் சொருகி மிஷின் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தையல் மிஷினில் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அன்லிமிட்டடாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கால் வலி இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பெடல் மிதிச்சிங்கன்னா எவ்வளோ கால் வலிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது ஜஸ்ட் ஒரு ஃபுட்டில் அப்படியே ஒரு சுவிட்சை மட்டும்தான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ஃபிட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மிஷினில் நம்ம மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா பெடல் பண்ணும்போது சில நேரம் ரிவர்ஸும் போயிடும். நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு சில நேரத்தில் ரிவர்ஸ் அடித்து நூல் சிக்கி கட் ஆகிற பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.